அதாவது எங்க வீட்டு பொண்ணு ராதிகா. நான் நினைச்சு கூட பார்க்கல. வந்து நின்னோடனே என்ன யாரு என்ன எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன் நானு. ஏன்னா அங்காய் வந்து செல்ல குழந்தை எல்லாருக்குமே. எப்பவுமே நீங்க யார் வேணாலும் அண்ணாமலையரை பார்க்க போனீங்கன்னா அங்காயை தாண்டி தான் போனோம். அவளை பார்க்காம யாருமே போக மாட்டாங்க. ஸோ வந்து அவ்வளோ அழகா பொருந்தி ராதிகா அம்மாவுக்கு வந்து எல்லாமே அங்க பாருங்களேன். அவங்க கிளி, அந்த கரும்பு, அந்த சூளம், என்ன தேவையோ அங்காய்க்கு வந்து எல்லாமே நீட்டா பண்ணிருக்க ராஜா. ரொம்ப அழகா பண்ணிட்டு கொடுத்துருக்கா. அங்காய் மட்டும்தான் மேல்மலையூர்ல மட்டும்தான் நம்ம வந்து அவளை வந்து ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கோயில்ல யாருமே சிலையை தொடக்கூடாது. ஏன்னா சிலைக்கு வந்து உயிர் இருக்கும். அதனால அது யாருமே தொடக்கூடாது. ஆனா அங்காயை மட்டும் நம்ம தொடறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அவளை தொடலாம். அவள் நம்மளோட தாயின்றதுனால அவளை வந்து தொட்டு அவளை வந்து நம்ம வந்து ரொம்ப அந்த ஸ்பிரசமே வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம அங்காய் கிட்ட போயிட்டு வேற யாருக்காவது வேண்டினா கூட அதை உடனே நடத்தி கொடுத்துருவா. நம்ம தான் போகணுன்னே கிடையாது. மற்றவங்களுக்காக கூட அவ வந்து ரொம்ப அழகா வந்து பிளஸ் பண்ணுவா. இன்னைக்கு அங்காய் வந்து அப்படியே கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவ மேல்மலையில இல்ல, இந்த ஐயாவு மண்டபத்துல தான் இருக்கான்றது நிதர்சனமான உண்மை. ரொம்ப அழகா இருந்துச்சு கண்ணுங்களா.